இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸு. இதில் வந்து வேரியஸ் கேட்டகரியில் இருக்குது. மெயினாக 6 ட்ரக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். மெயினான ட்ரக்ஸு பெனிட்டோயின், தென் கார்பம் அசிஃபைன், வால்ப்ரோயேட், லாமோட்ரைஜின், டோஃபிரமேட், ஜோனிசமைன். இது மாதிரியான 6 ட்ரக்ஸ். ப்ரிடாமினன்ட் ஒன்று ஃபெனிட்டோயின். It is an anti-epileptic with CNS depression. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு வலிப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்கு. சீசர் அதுதான் வலிப்பு நோய். ஓகே, இது வந்து எப்படி வருதுன்னா பிரெயின் எனி ஃபோக்கல் ஏரியா, நாட் ஆல் பார்ட் ஆஃப் த பிரெயின், ஏதாவது ஒரு ஏரியாவில் வந்து நியூரான் ஆர் டூ மச் ஹைப்பர் எக்ஸைட்டட். அப்போ வந்து ஹைப்பர் எக்ஸைட் ஆகுது. அப்போ தான் வந்து சீசர் ஆர் எபிலெப்சி காஸ் ஆகுது. இப்போ இந்த கண்டிஷனில் என்ன நடக்குதுன்னா, சோடியம் சேனல் ப்ரெசன்ட் ஆன் தட் நியூரான் ஆஃப் த பிரைன், இட் ஹேவிங் 3 ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்டிங், செகண்ட் ஒன்று ஆக்டிவேட்டட், தேர்ட் ஒன் இஸ் இன்ஆக்டிவேட்டட். ஸோ ரெஸ்டிங் ஸ்டேஜ் வந்து க்ளோஸ்டில் இருக்கும், ஆக்டிவேட்டட் ஸ்டேஜ் வந்து ஓப்பனிங்கில் இருக்கும், இன்ஆக்டிவேட் ஸ்டேஜும் வந்து ஓப்பனிங்கில் இருக்கும். ஸோ இதுதான், இது வந்து ரெஸ்டிங் ஸ்டேஜ், இது வந்து ஆக்டிவேட்டட், இது வந்து இன்ஆக்டிவேட்டட். ஓப்பனிங்கில் தான் இருக்குது, ஆனால் வந்து இன்ஆக்டிவேட்டட் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ ஓப்பனிங் ஆஃப் சோடியம் சேனல் இன் நியூரான், சோடியம் சேனல் வந்து ஓப்பன் ஆகுது, நியூரானில் இருக்க சோடியம் சேனல் ஓப்பன் ஆகுது. அப்போ வந்து ஜெனரேட் ஆக்ஷன் பொட்டென்ஷியல், தென் சேனல் க்ளோஸ் லீடிங் டு இன்ஆக்டிவேஷன். ஓகே, அப்போது ஆக்டிவேஷனுக்கு அப்புறம் இன்ஆக்டிவேஷன். திஸ் இன்ஆக்டிவேஷன் மேக் தம் ரெஃப்ராக்டரி டு எ ஸ்டிமுலஸ். இப்போ வந்து இங்கே வந்து எதுவுமே ஸ்டிமுலஸ் பண்ணாது, ரெஃப்ராக்டரி தான். ஓகே, ஸோ இது வந்து நியூரான், இங்கே வந்து சோடியம் சேனல். ரெஸ்டிங் ஸ்டேஜ் வந்து க்ளோஸ்டில் இருக்கும். ஆக்டிவேட் கண்டிஷனில் வந்து ஆக்ஷன் பொட்டென்ஷியல் கம். அப்போ வந்து இதெல்லாம் ஓப்பன் எப்போ வந்து ஆக்ஷன் பொட்டென்ஷியல் வருதோ அப்போ வந்து இது ஓப்பன் ஆகிக்குது. சோடியம் கோ இன்சைடு, அதாவது ஃபியூ மில்லி செகண்ட் வந்து உள்ளே போயிட்டு தென் இன்ஆக்டிவேட், டைரெக்டாக ரெஸ்டிங் போகாது, இன்ஆக்டிவேட் ஸ்டேஜ் போகும். ஓப்பன் பட் ரெஃப்ராக்டரி. அப்போ வந்து சோடியம் நாட் கோயிங் இன்சைடு. இப்போ டியூரிங் சீசர் நியூரான் வந்து என்ன ஆகுது, டீபோலரைஸ். ஓப்பனிங் ஆஃப் சோடியம் சேனல் இன் நியூரான், அது சோடியம் சேனல் வந்து நியூரான் வந்து டீபோலரைஸ் ஆகுது. அப்போ வந்து சோடியம் சேனல் வந்து ஓப்பன் ஆகுது. ஃபயர் ஆக்டிங் பொட்டென்ஷியல் அட் ஹையர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஹையர் ஃப்ரீக்வன்சி ஃபயர் ஆக்ஷன் அதனால் நிறைய ப்ரொடியூஸ் ஆகிறதுனால சீசர் வருது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து திஸ் ஒன் இஸ் த ஆக்டிவ் கண்டிஷன். ஓப்பனிங் ஸ்டேஜ் கண்டினியூவஸ் ஃபயரிங், கண்டினியூஸாக சோடியம் உள்ளே வரப்போ என்ன ஆகுது, கண்டினியூவஸ் ஃபயரிங் மூலமாக சீசர் வருது. ஸோ அது கன்வல்சன்ட் ட்ரக் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இது போயிட்டு இந்த சோடியம் சேனலை வந்து என்ன பண்ணுது, பைண்ட் inactive but still this one opening state. இப்போ வந்து ட்ரக்ஸோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா, ப்ரொலாங்கிங் ஆஃப் இன்ஆக்டிவ் ஸ்டேஜ். நமக்கு தெரியும் ரெஸ்டிங் என்னென்ன இதில் இருக்குது, ஃபஸ்ட்டு ரெஸ்டிங், அப்புறம் ஆக்டிவ், தென் இன்ஆக்டிவ். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோமா, நம்ம எப்போ ட்ரக்ஸ் எடுக்கிறோமோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ப்ரொலாங்கேஷன் ஆஃப் இன்ஆக்டிவ் ஸ்டேஜோட டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. சோடியம் சேனல் இஸ் நாட் ஏபிள் டு கம் ரெஸ்டிங் ஸ்டேஜ். அதோட ஃப்ரீக்வன்சி என்ன, ஃபஸ்ட்டு வந்து இந்த டயக்ராம் ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கும், ஆக்டிவேட்டட் ஸ்டேஜ், இன்ஆக்டிவேட் ஸ்டேஜ். நம்ம வந்து இந்த டைம் இன்ஆக்டிவேட் ஸ்டேஜை வந்து டைம் வந்து அதிகப்படுத்துறதுனால அது ஈஸியாக வந்து ரெஸ்டிங் ஸ்டேஜுக்கு வராது. ஸோ இது வந்து டைம் டியூரேஷன் அதிகமாக எடுத்துக்கிறது. இப்போ வந்து நம்ம சீசரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ inactivation make them refractory to stimulate further activation is not possible. So rate of recovery of that sodium reduced. Limitation in neuronal activities to fire at higher frequency seizure are controlled. ஸோ நியூரானோட ஆக்டிவிட்டியை வந்து லிமிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ டு ஃபயர் அட் ஹையர் ஃப்ரீக்வன்சி, இதனால் வந்து சீசர் வந்து கண்ட்ரோல் ஆகுது. இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறதுனால அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தா, நம்மளுக்கு தெரியும் லிவரில் வந்து தட் என்சைம் P450 இருக்குது. அது வந்து இன்க்ரீஸிங் இன்ட்ராக்ஷன் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும், அதனால் லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும். தென் ஹர்ஸ்டூட்டிசம்,
ஹர்சியூடிசம் அப்படின்னா வந்து ஃபீமேலுக்கு வந்து மேல் மாதிரி ஃபேஸஸில் வந்து ஹேர் ப்ரொடியூஸ் ஆகும். என்லார்ஜ்டு கம், இது வந்து யூனிக் ஃபியூச்சர், கம் வந்து என்லார்ஜ்டு ஆயிரும். தென் ஐயோட மூமெண்ட் வந்து ரேப்பிட்டாக இருக்கும். நிஸ்டாகம்னா ஐயோட மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்கிறது. அப்புறம் அவங்களோட ஸ்கின் வந்து எல்லோ ப்ரௌனிங் ஸ்கின். தென் ஆஸ்டியோமலசியா, போனை அஃபெக்ட் பண்ணும். விட்டமின் B12 மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகுது. ஸோ நியூரோபத்திஸில் வந்து வெர்டிகோ, தட் ஸ்பின்னிங் சென்சேஷன், அட்டாக்சியா, பிரைன் வந்து டேமேஜ் ஆகுது, ஹெட்டேக், இது மாதிரியான ப்ராப்ளம் வரும். ஸோ யூசஸ் எஃபிலெப்சி, அர்த்திமியாஸ், தென் நியூராலஜிக்கல், அதாவது பெயின் இன் அவர் நியூராலஜியா, பெயின் இன் அவர் பிரைன், தென் பாராசிக்சமல், நைட்மேர். ஸோ ஸ்லீப்பிங் டைம் எபிலெப்சி வந்ததுன்னா அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து இந்த பார்த்தோம்ல யூனிக் என்லார்ஜ்டு கம், இந்த டயக்ராம். ஸோ இந்த வீடியோவில் ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ் 6 குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது. ஃபெனைட்டோயின் இஸ் த இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ரெஸ்டிங், ஆக்டிவேட்டிங், இன்ஆக்டிவ் ஸ்டேஜை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுனால தட் சோடியம் ஃபயரிங் வந்து குறையுது. அதனால் வந்து என்ன ஆகுது, அது வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேஜ் அதிகப்படுத்துறதுனால அது ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுறதுனால சீசர் வந்து குறையுது. இதுதான் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.